கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் எத்தனை பாடுகளிலே இருந்தாலும் சரி, உங்களை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இன்னுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளிலே உம்மை நினைக்கிறவர்களையும் நீரே சந்திக்கிறீர். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களை, நீங்கள் மகிழ்ச்சியாய் நீதியை செய்து வருகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தேவைகளையும் உங்களுக்கு இருக்கிற அவசரங்களையும் கர்த்தரே சந்திப்பார். அவரே எல்லாவற்றையும் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஓ மைட்டி காட், அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதிகாலையிலே வந்து, ஓ இரவு வேளையிலே, இரவு ஜெப வேளையிலே வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க போகிற காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் இருதயத்திலே ஏங்கி தவித்து பலகாலமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை, கர்த்தர் செய்ய போகிற அதிசயமான அற்புதமான காரியங்களை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, ஒருவனும் கேட்டதும் இல்லை, ஓ செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற உங்களை, உங்களுடைய வழிகளில் நீங்கள் அவரை நினைக்கிறபடியினாலே அவர் உங்களை சந்திக்கிறார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 85:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நிச்சயமாய் நீங்கள் சத்தியத்தின்படி நடந்து கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய நீதியை கடைபிடித்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற உண்மையும் உத்தமமான மார்க்கத்தாராய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நிச்சயமாய் நீங்கள் விரும்பின உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கென்று அவைகள் வந்து சேரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேடாத செல்வம், வீடு, அந்தஸ்து, கல்வி, மேன்மை, மகிமை, திருமணம், எல்லா காரியங்களிலும் தேவ மகிமையை காண்பீர்கள். எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு மகிமையான மேன்மையான ஆசீர்வாதங்களை கூட கொடுப்பார் என்பதிலே மாற்றம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற உங்களை, ஐயா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை ஒரு நாள் இந்த கிருபை வந்து சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தானாய் வந்து சேரும். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை அவர் வந்து சந்திப்பார். அவருடைய கிருபை வந்து சந்திக்கும். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நடக்கும். அதிலே சந்தேகம் இல்லை. நிச்சயமாய் பாருங்கள், நீங்கள் எந்த காரியத்திலே எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறீர்களோ, ஒருவேளை நாளை என் பிள்ளையுடைய வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும், அல்லது பிள்ளையுடைய மேற்படிப்பு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், நாளை எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று எத்தனையோ காரியங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அல்ல, அதைவிட அதிகமாய் அல்ல, அதைவிட மிகவும் அதிகமாய் உங்கள்
உங்களுக்காக கிரியை செய்கிறவரும் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவருமாகிய நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயமாய் மகிமையான காரியங்களை அவர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஐயா, நிச்சயமாய் அவைகள் உலக தோற்றம் முதற்கொண்டு நம்புங்கள், விசுவாசியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விசுவாசம் பெரியது. இது நிச்சயமாய் உங்களுக்கு உலகத்தையே ஜெயிக்கிற விசுவாசமாய் மாறி போகும். உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் ஒருவருக்கும் நடக்காத, ஒருவருடைய பிள்ளைக்கும் நடக்காத. ஐயா, நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை பற்றி எந்த காரியமும் இல்லை. உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் எத்தனை தேவையில் இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம், கடனிலே கஷ்டத்திலே இருக்கலாம். அவைகள் எல்லாம் ஒரு காரியம் அல்ல. உங்களுக்கு இருக்கிறவைகளை வைத்து கணக்கு போடாதிருங்கள். கர்த்தருடைய கரத்திலே, உங்கள் அப்பனுடைய கரத்திலே உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிற, உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிற அந்த மேலான அற்புதமான நம்முடைய மகிமைக்குரிய தகப்பனுடைய கையிலே இருக்கிற அந்த ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் குறித்து சிந்தியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவனும் கேட்டிராத, ஒருவனும் கண்டிராத, ஒருவனுக்கும் நடந்திராத அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்வார். நிச்சயமாக திருமண வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை விஷயங்களிலே, படிப்பு விஷயங்களிலே அல்லது பொருளாதார விஷயங்களிலே, தொழில் விஷயங்களிலே, வருமானங்களிலே கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நிச்சயமாய் செய்வார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தான் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், இவர்களுக்கு முன்பாக இதுவரை எங்கும் எப்பொழுதும் யாருக்கும் நடந்திராத மேன்மைகள் இவர்களை தேடி, இவர்கள் பிள்ளைகளை தேடி வரும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை இவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க சொன்னது போல ஓ லார்ட், நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ ஐயா, அநேகமான பிள்ளைகள் எல்லாம் புதிய தொழில்களை, எந்த தொழில் தொடங்கலாம், எப்படி தொடங்கலாம், எந்த இடத்திலே தொடங்கலாம், எங்களுடைய காரியத்தை, எங்களுடைய காரியங்களை எப்படி செய்யலாம் என்பதை குறித்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. உமக்கு பயந்து ஐயா, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் இதுவரை யாருக்கும் எவருக்கும் எங்கேயும் யார் பிள்ளைகளுக்கும் நடக்காதது போன்ற அற்புதமான அதிசயமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் ஐயா, உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படியாய், பெரிய சாட்சிகளாய் இவர்கள் எழும்பும்படியாய், அநேகர் அதை கண்டு ஆச்சரியப்படும்படியாய், ஒரு புதிய பலத்தை, புதிய கிருபையை, புதிய வாய்ப்பு வசதிகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய், புதிய வழிவாசல்களை கர்த்தரே திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஐயா, அதிகாலை ஜெப வேளையிலே, இரவு ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நிச்சயமாய் நிச்சயமாய் சமாதானம் அவர்களை வந்து சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ கிருபை அவர்களை வந்து சந்திக்கட்டும். தானாய் வருகிற மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்களுக்கு கூட கொடுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் சுவாமி. கர்த்தர் மகிமைப்படும்படியாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், அநேக ஆயிரங்களுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், மேன்மைப்படுத்தணும், இவர்களை மகிமைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் மணிப்பூர் கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை தொடர்ந்து நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஒரு அணியாய், ஒரு கூட்டமாய் நின்று உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். காஷ்மீர் வரைக்கும், கன்னியாகுமரி முதற்கொண்டு மணிப்பூர் வழியாக காஷ்மீர் வரைக்கும் செல்லுகிற சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளையிலே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் மகிமையான ஐயா, மங்காத, ஓ லார்ட், ஒரு நாளும் வாடி போகாத அற்புதமான அதிசயங்களை பெற்றுக்
பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியங்களை நிறைவேற்றுவீராக. அப்படியே செய்வீர் என்று விசுவாசத்தோடு அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிற, கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற உங்களுக்கு இவ்வகையான அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவைகள் உங்களை தேடி வரும். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள்.